1969 ப்ரூஸ்லி ஹாங்காங்கில் இருந்து அமெரிக்கா வருகிறார். கையில் ஒரு பைசா பணம் இல்லை. எல்லா இடங்களிலும் அவமானப்படுத்தப்படுகிறார். சினிமாவிற்கான வாய்ப்புகளை தேடி 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 அலைகிறார். எல்லா இடங்களிலும் அவமானமாக இருக்கிறது. ப்ரூஸ்லி என்ன செய்தார் தெரியுமா? தனக்குத்தானே ஒரு கடிதம் எழுதுகிறார். த சீஃப் எய்ம் லெட்டர், அந்த லெட்டருடைய பெயர். தனக்குத்தானே ஒரு கடிதம் எழுதுகிறார். டியர் ப்ரூஸ்லி, இன்றைக்கு நம் கைகளில் பணம் இல்லாமல் இருக்கலாம். யார்? தனக்குத்தானே சொல்கிறார். இன்றைக்கு நம் கைகளில் பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதே அமெரிக்காவில் இன்னும் 10 வருடத்தில் நமது பேங்க் அக்கவுண்ட், நமது வங்கி கணக்கில் 10 மில்லியன் அமெரிக்கன் டாலர் பணம் இருக்கும் என்று தனக்குத்தானே ஒரு கடிதம் எழுதுகிறார். இன்றைக்கும் அந்த கடிதத்தை நீங்கள் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில பார்க்க முடியும். 1973 அவருடைய முதல் படம் வந்த போதே அந்த 10 மில்லியன் படத்தை ப்ரூஸ்லி சம்பாதித்தார் என்று சொன்னால், தனக்குத்தானே எவன் ஒருவன் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்கிறானோ, தனக்குத்தானே எவன் ஒருவன் சொல்லிக் கொள்கிறானோ, தன்னுடைய வாழ்க்கையை எவன் ஒருவன் தன் திறமையால் வடிவமைக்கிறானோ, வரக்கூடிய தடைகள் எல்லாம் எவன் ஒருவன் தாண்டி செல்கிறானோ, அவன் ப்ரூஸ்லியை போல் மிகப்பெரிய வீரனாக வருவான் என்று ப்ரூஸ்லி நமக்கு காட்டுகிறார். உங்களுக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செதுக்குங்கள். ஒரு கனவு இருந்தால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். ப்ரூஸ்லியை போல.